Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிரன்ச்சியான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் ரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. நம்ம டீ போட்டுட்டே வந்து இத சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? முதல்ல ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. ஆனியன் இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பீஸை ஒவ்வொன்றா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1/2 inch சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆனியனை பிரித்து வச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம இப்போது ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் போல் மைதா எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை வந்து இதில் டிப் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர், கூடவே மிளகுத்தூள், ரெட் சில்லி கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர், அதோடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பஜ்ஜி மாவு மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி இதையும் வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. கூடவே நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவை, அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஆனியனை வந்து நல்லா அந்த மைதா மிக்ஸில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆனியன் ரிங் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நான் வந்து டபுள் கோட்டிங்கில் போட்டிருக்கேங்க. டபுள் கோட்டிங் போட்டால் நல்லா எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 டைம் வந்து நம்ம பண்ணி அது தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. இந்த மாதிரி நம்ம எல்லா ஆனியனையும் மைதாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்லேயே. இதை நம்ம எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாங்க. நிறைய நீங்கள் வந்து போட்டிங்கன்னா வந்து நல்லா ஈவனாக குக் ஆகாது, நெக்ஸ்ட்டு உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. நல்லா 2 சைட்லேயும் திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தது நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம க்ரன்ச்சியான கிறிஸ்பியான ஆனியன் ரிங் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஈஸியான ரெசிப்பியை. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.